இன்னைக்கு காலையில் திருவான்மையூர் கார்பரேஷன் ஸ்கூலில் 10-15 ரவுடி பசங்க தண்ணியை போட்டு வந்து படுத்து கிடக்காங்கய்யா. இதை கேட்க போனேன், ஸ்கூல் பையனைய போலீஸை மட்டும் அடிச்சிட்டாங்கய்யா. இப்போ என்ன பண்ணலாங்கய்யா? ஐயா இருப்பா, சாமி கிட்ட பேசுறோம். சாமி திருப்பி பேசுதா? அதுவா செய்யும். இருப்பா. யோ, சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதையா. நீ தானே அவருக்கு டிரைவரு. நீ இங்கே வந்தா எப்படி அவர் வருவாரு? போய் கூட்டாயா பையா. ஆமாப்பா இந்த போறேன்பா. அண்ணா, இப்போ நான் ஒரு ரைம் சொல்றேன்னா அதை அப்படியே சொல்லுங்கண்ணா. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், how I wonder what you are, up above the all so high, like a diamond in the skyங்கண்ணா. நீங்க சொல்லுங்கண்ணா. இப்ப சொல்ற மாதிரிடா. இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம், எங்க தலை தான் பதில் சொல்வாரு. அண்ணா, யாருங்கண்ணா உங்க தலை? வர சொல்லுங்கண்ணா பாப்போம். தலை வா, தலை கூப்பிடுறாரு பாரு. நானும் எவ்வளவு நேரம் தான் பெஞ்ச் காடியிலேயே படுத்து கிடக்குறது. அத தலை, கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு தலை. நான் அந்த கேள்விக்கெல்லாம் அப்புறம் பதில் சொல்றேன். அவனை முதல்ல வெளியே போக சொல்ல. நீங்க ஏன்னா என் படத்துக்குள்ள வந்தீங்க? முதல்ல வெளியே போங்கண்ணா. என்னது? இது என் படம், நீ தானே படத்துக்கு தெரியும் பேர் வச்சிருக்க. என்னங்கண்ணா இப்படி சொல்றீங்கண்ணா? நீங்க கூட வேதாளம்னு படம் வச்சீங்களா? நான் இன்னும் உங்க படத்துக்கு வந்துக்கிட்டானா இருந்தேன். என்னங்கண்ணா இப்படி சொல்றீங்களா? சரி நான் இப்ப போறேன். ஆனா அடுத்த படத்துல நான் வருவேன். அது நீ தப்பு பண்ணிட்டு விஜயகுமார். இந்த 70 வயசு கிழவன் எங்க வந்து பழிவாங்க போறான்னு என்னைய தள்ளி விட்டுட்டு ஒரு புழு மாதிரி வந்து நின்னேன் பாத்தியா? உனக்கு சாவுக்கு மேல ஏதாவது ஒரு பெரிய தண்டனை கொடுக்கணும்டா. இப்போ உன்னைய காப்பாத்த எவனாவது வருவானா சொல்லு? நான் வருவாங்கண்ணா. கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்கண்ணா. யாராவது? விஜயகுமார், இவன் உன் டிரைவர். இவனால என்ன பண்ண முடியும்? என் பேரு ராஜேந்திரா. ஆனா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன தெரியுமா? சகாயம்டா. நான் இப்பதான்டா காமெடியா நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நான் எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமாடா? இப்ப வர்றா அவ்வளவு பெரிய அடிச்சு தூக்குறா. இல்ல சகாயம், நீ இவ்வளவு பெரிய ரவுடின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நாங்க பிரச்சனை பண்ணுவோமா என்ன? இதை இப்பவே கிளம்பிடுறோம். கிளம்புங்கடா. திரு சகாயம் தான் காமெடி செய்யும் வேலையை விட்டுவிட்டு தன் ரவுடி தொழிலை மீண்டும் ஆரம்பித்தார். திரு விஜயகுமார் தன் போலீஸ் வேலையை விட்டுவிட்டு பால்வாடி பிள்ளைகளுக்கு ரைம்ஸ் டீச்சராக பணிபுரிகிறார். தம்பி, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பா. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பா. என்ன அப்பதான் நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ண முடியும். ஓகே, பாய்.